எல்லாம் முடிந்தது என்று நீ நினைக்கும் போது ஆண்டவர் இல்லை என்று சொல்கிறார். When you think it's over, God says not yet. Church, a lot of times we come to a place in our lives where நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஒரே காரியத்தை சொல்லுவாங்க. என்ன தெரியுமா அது? இது முடிஞ்சிருச்சு. நம்ம சுத்தி இருக்கவங்க everybody agree on the same thing and they say it's over. Our doctors say it's over, our lawyers say it's over, our families say it's over, move on. நம்மளும் என்ன தெரியுமா பண்றோம்? இது முடிஞ்சிருச்சு, இது வேலைக்காவாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துரும். Just because everybody agrees on the same thing doesn't mean God has signed off on it. Because if you look at Acts chapter 12, யாக்கோபு இறந்துட்டாரு, பேதுரு சிறைச்சாலையில போட்டாங்க, Peter is going to be executed and that is confirmed. சர்ச்சோட முக்கியமான ரெண்டு தலைவர்கள் இல்ல, ஒருத்தர் செத்துட்டாரு, ஒருத்தர் சாக போறாரு, இவங்களுக்கு எந்த பேக்கப் பிளானும் இல்ல. But the word of God tells us that the church gathered together and prayed earnestly for Peter. ஆண்டவர் எப்படி பேதுரு அற்புத விதமாக பிரிசன்ல இருந்து விடுவித்தார் சொல்றதுக்கு நான் இங்க வரல. I am here to tell you, look at you and say, keep trying, don't stop praying no matter what. உலகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் விட்டுறாதீங்க, ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க. உலகம் எவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாலும் God says it's not yet over.